Hi friends, welcome to our channel Palliyuthu Pakkuvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிம்பிளான எல்லாருமே செய்யக்கூடிய ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம். முட்டை அப்படின உடனே எல்லாருமே ரொம்ப விருப்பமா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அது எல்லாத்தையும் தாண்டி எக் அப்படிங்கிறது இப்போ யார் வேணாலும் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் பேச்சுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராகவே சிம்பிளாக ஏதாவது ஒரு முட்டையை வச்சு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த முட்டையை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு வைக்கிறது, சூப்பரான ஒரு குழம்பு வைக்கிறது, அதுவும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஒன்றா வேக வச்சு போட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொன்னால் உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு மெத்தடில் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். சிம்பிளான விஷயம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக முட்டை குழம்புக்கு இது அப்படியே கீறி விட்டு போடுவோம். இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி இந்த குழம்பு வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த துருவி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டை கொஞ்சம் ஆறி இருக்கணுங்க. ரொம்ப சூட்டோடு துருவினீங்கன்னா கொலன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி அந்த துருவுறதை எடுத்துட்டு அதில் மெல்லமாக லைட்டாக துருவுங்க. ரொம்ப அமுத்தி துருவுனீங்க அப்படின்னா எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், மெதுவாக துருவ அப்படியே பூ மாதிரி எப்படி விழுகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா முட்டையும் லைட்டாக துருவி வச்சுக்கோங்க. பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சத்துமே உங்களுக்கு அதில் இருக்குது, நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுவே பிராய்லர் முட்டையை விட நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பொதுவாகவே ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக அவங்களுடைய உணவில் முட்டையை சேர்த்துருப்பாங்க. அதனால் நீங்களும் குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு முட்டையாவது கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், எல்லா முட்டையுமே நான் துருவிட்டேன். இப்போது இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சேர்த்தி குட்டானா வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். ஏற்கனவே முட்டை ஆறதான் வச்சுருக்கோம். இருந்தாலும் உள்ளே அந்த மஞ்சள் கருவில் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஹீட் இருக்கும். அதனால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் லைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், அது ரெண்டையும் லைட்டாக தூவிக்கோங்க. தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைங்க. நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த முட்டையை நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் கசகசா, ஒரு 2 அல்லது ஒரு 3 வரமிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான மசால். இப்போ இன்னைக்கான டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கான டிப், எப்பயுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு முட்டை தோசை கொடுக்கணும், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று தோசையை ஊற்றிட்டு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றுவீங்க. அப்படி இல்லைன்னா முட்டையை மாவில் கொஞ்சமாக கலக்கி சிலர்லாம் ஊற்றுவாங்க. பட் இதை விட டேஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம துருவணும் இல்லைங்களா, இதே மாதிரி இந்த துருவுனதில் லைட்டாக உப்பும் பெப்பரும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை மேலே இதை தூவி கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தா கேரட் தோசை நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பீஸா மேலே உங்களுக்கு அந்த சீஸ் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. டெய்லியும் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களுமே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது குழம்பு எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சுத்தமான கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கள் ஏரியாவில் பள்ளியூத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாய் உதய கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே இந்த செக்கு வச்சு சுத்தமான கடலெண்ணெய் விவசாயிகள்கிட்டருந்து கடலையை வாங்கி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி அவங்களே வீட்டில் அரைக்கிறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது, நல்ல வாசனையோடு இருக்குதுங்க. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமான கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வீட்லேயே தனியாக ஒரு யூனிட் போட்டிருக்காங்க. அங்கேயே செக்கில் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. நீங்களும் இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த எண்ணெய் தேவை அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை ஏதோ ஒரு வகையில் நம்ம சேர்த்துட்டே இருக்கணுங்க. அது ரொம்ப நல்லது. உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு, உடம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லது கருவேப்பிலை. அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எந்த ஃபுட் செஞ்சாலுமே. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இப்பயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமாவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நீங்கள் பேனை மூடி வச்சுடுங்க. ஏன்னா மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளி ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்துடும். நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மூடி வச்சு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்களா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா நான் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா நம்ம மசால் நல்லா கிரேவி நல்லா வேணும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், வர கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லைங்களா, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போக லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி தெரியுது. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதி வரணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஸ்டார்டிங்கில் போடுவோம். ஆனால் இந்த குழம்புல நீங்கள் கடைசியாக போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அந்த துருவி வச்சுருக்கக்கூடிய முட்டையை நம்ம இதில் சேர்த்தோம். இன்கேஸ் வந்து அந்த முட்டை அப்படி போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு முழு முட்டையை எடுத்து லைட்டாக 4ஆக கீறி விட்டுட்டு அதில் கூட இந்த குழம்பை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த முட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரே ஒரு முட்டை சாம்பிள் எடுத்து வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த துருவின முட்டையை நம்ம இதில் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கப்பில் ஒரே ஒரு முட்டை, அதை வந்து 4ஆக கீறி விட்டுருக்கேன். அதில் இந்த கொதிச்சிட்டு இருக்கிற குழம்பு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் தனியாக வச்சிடலாம். இன்கேஸ் வீட்டில் யாருக்காவது பிடிக்கல, அந்த மாதிரி துருவி போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி செஞ்சாலாம் பிடிக்காது. இந்த மாதிரி வந்து முழு முட்டையாக இருந்தால் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போது அதனால் அவருக்கு மட்டும் ஒன்றே ஒன்று நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி துருவி போட்டால் தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இப்போ பாருங்கள், துருவின முட்டையை இதில் அப்படியே லைட்டாக அப்படியே மேலே தூவி விடுங்க. அதை பாருங்கள், பார்க்கும்போதே அந்த முட்டையை பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே சூப்பரான ஒரு கலரில் சூப்பராக இருக்கும். இதில் ஏற்கனவே நம்ம உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட் செமையாக இருக்கும். அதை வந்து இப்போ குழம்பு கூட போடும் பொழுது அந்த ஃப்ளேவர் இந்த இது எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாயிலையுமே அந்த முட்டை வந்து வரும். சாப்பிடும் பொழுது நீங்கள் உடச்சி ஊற்றினாவோ இல்லை கட் பண்ணி போட்டாவோ அந்த பீஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் நம்ம துருவி போட்டிருக்கறனால நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வாயிலையுமே அந்த வந்து அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து கூட சேர்ந்து வந்துட்டே இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் இது வந்து சப்பாத்தி, பூரி இல்லை வந்து தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் செமையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாயிலையுமே அந்த முட்டையோட இது வந்துட்டே இருக்கும். சாப்பிடும் பொழுதே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக சாப்பிட்லாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்க்கு செமையான காம்பினேஷனாக இருக்குங்க. சிம்பிளாக நீங்கள் இந்த முட்டை கிரேவியை செஞ்சுட்டு சாதம் வச்சுட்டிங்கன்னா போதும்,
நல்ல சாப்பாடு, உங்களுக்கு சூப்பரான சாப்பாடு. வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த முட்டையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க, ரொம்பவும் கிண்டி விட்டுட்டே இருக்காதீங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை குழம்பு தயார். என்னங்க, சூப்பரான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.